வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 13 பேர் சிறையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, இளையோரின் நலனுக்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் தேர்வுகளை நடத்த உறுதிபூண்டிருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் எமது செய்தியாளர்களிடம் பேசிய ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் தலைவர் திரு உபேந்திர குஷ்வாகா, நீட் மறுதேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் திரு அசோக் மிட்டல் பேசும்போது, இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுமதி அளித்தார். இது தொடர்பாக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்த போதிலும் இந்தியாவில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கட்டுக்குள் உள்ளதாக கூறினார். மேற்காசியாவில் ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக சமையல் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் சந்தை நிர்ணய விலை 1695 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் நலன் கருதி மாற்று இறக்குமதி வழிகளை பயன்படுத்தி சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீர் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 957 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலத்துறைக்கான நிலைக்குழு சார்பாக அனைத்து அமைச்சகங்களிலும் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், மத்திய மின்துறையில் மட்டும் 6 கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு புதிய ஆலோசனைக் குழு அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு
தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அரசு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். சிக்கிமின் நாம்சியில் அனல்மின் நிலைய கட்டுமான சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இதில் சிக்கிய 25 பேரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில காவல்துறையினரும் இந்த மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புதுதில்லி காசியாபாத் இடையே சரக்கு ரயில் இன்று காலை தடம் புரண்டது. வழித்தடத்தை சரிசெய்யும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் 53 ரயில்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதில் 24 ரயில்கள் தில்லி புதுதில்லி மாற்று வழிப்பாதையில் இயக்கப்படுகின்றன. மேலும் 16 பயணியர் ரயில் சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான நிலை நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அபுதாபி, துபாய், சார்ஜா, பக்ரைன், மஸ்கட், லண்டன், சிங்கப்பூர் ஆகிய இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் சுமார் 10 பயணிகள் விமானங்கள் தாமதமாக சென்னைக்கு வந்து சேர்வதால் சென்னையிலிருந்து அந்த நாடுகளுக்கு புறப்படும் விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன. நேற்று நள்ளிரவிலிருந்து இன்று காலை வரை புறப்பட்டு செல்ல வேண்டிய 10 பயணிகள் விமானங்கள் சுமார் 30 நிமிடங்களிலிருந்து 3 மணி நேரம் வரை தாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்கின்றன. கொழும்பில் இருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் மாலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து கொழும்பு புறப்பட்டு செல்ல வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோன்று விமானங்கள் தாமதம் அல்லது ரத்து என்ற நிலை ஏற்பட்டால் அது குறித்து பயணிகளுக்கு முன்னதாகவே அறிவிப்பு செய்யப்படுவதோடு ட்விட்டரில் அது குறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தகவல் தெரிவிப்பார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமெரிக்க பொருட்களுக்கு கனடா வரி விதித்துள்ளதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கார், மதுபானம் மற்றும் பால் பொருட்களின் வர்த்தகத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானம், ஹாக்கி மட்டை, சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று கனடா அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக கனடா பிரதமர் மார்க் கார்னே வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனடா நாட்டு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பணியாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணி பங்கேற்கிறது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள முதல் போட்டியில் இந்தியா வேல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.